அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து குடியுரிமை பற்றி பார்க்க போகிறோம். சிட்டிசன்ஷிப். இந்த குடியுரிமை பற்றி சொல்கிற பகுதி வந்து 2. பகுதி 2 அதற்கான விதி வந்து 5லிருந்து 11 வரை குடியுரிமை பற்றி தான் சொல்லும். எப்படியெல்லாம் குடியுரிமை பெறலாம், எப்படியெல்லாம் குடியுரிமை இழக்கலாம் அப்படின்றது தான் வந்து இந்த 5லிருந்து 11 வரைய விதிகள் சொல்லுது. சிட்டிசன் அப்படின்ற ஒரு வார்த்தை லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் அப்படின்றதுலேருந்து வந்திருக்கும். லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் அப்படின்றதுலேருந்து தான் சிட்டிசன் அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்து பிறந்தது. இதோட பொருள் என்ன அப்படின்னா குடியிருப்பாளர் அல்லது வசிப்பவர் அப்படின்ற ஒரு மீனிங். நகர அரசில் வசிப்பவர் அல்லது குடியிருப்பவர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே என்ன பார்த்துடலாம் அப்படின்னா அந்த விதிகள் வந்து பார்த்துடலாம். விதிகள் ஆல்ரெடி 1லேருந்து 4 வரைய விதிகள் வந்து பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5லிருந்து 11 வரைய வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விதி 5. விதி 5. இந்த விதி 5 என்ன சொல்லும் அப்படின்னா, 1 இந்தியாவில் பிறந்திருக்கணும், இல்லை இந்தியாவில் அவங்க பேரண்ட்ஸ் பிறந்திருக்கணும். இப்போ நான் வந்து இந்திய குடியுரிமை வேணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் இந்தியாவில் பிறந்திருக்கணும். இல்லை அப்படின்னா எங்கள் அம்மா அப்பாவாவது யாராவது ஒருத்தர், எங்கள் அம்மாவாக இருக்கலாம் இல்லை எங்கள் அப்பாவாக இருக்கலாம், 2 பேரில் ஒருத்தர் இங்கே இந்தியாவில் பிறந்திருக்கணும். அல்லது அந்த 2மே இல்லையா, அல்லது ஒரு 3 இது சொல்லுவாங்க. இந்த விதி 5 கீழே மொத்தம் 3 சொல்லுவாங்க. 1 நான் இந்தியாவில் பிறந்திருக்கணும், இல்லைன்னா என்னோடய பேரண்ட்ஸில் ஒருத்தர் வந்து யாராவது தந்தையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம், யாராவது இந்தியாவில் பிறந்திருக்கணும். இல்லை அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததில் இருந்து, அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அன்றிலிருந்து 5 ஆண்டுகள் எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்தியாவில் இருந்திருக்கணும். தொடர்ந்து குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் இந்தியாவில் குடியிருக்க வேண்டும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா விதி 5ன் கீழே வந்து நம்ம குடியுரிமை பெற முடியும். இந்திய குடியுரிமை வேணும் அப்படின்னு நினச்சினா விதி 5ன் கீழே 1 நான் இங்கே பிறந்திருக்கணும், இல்லை என்னோடய பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தங்க இருந்திருக்கணும், இல்லை அப்படின்னா 1950 ஜனவரி 26 இருந்து அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து குறைந்தபட்சம் தொடர்ந்து 5 ஆண்டுகள் இந்தியாவில் தங்கி இருக்க வேண்டும். அதுதான் விதி 5. ஓகே, அடுத்தது விதி 6 பார்க்கலாம். விதி 6ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து விதி 6 இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா விதி 6 வந்து பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்கு வருகை தந்தவர். பாகிஸ்தான் டு இந்தியா. எப்படி அப்படின்னா 1948 ஜூலை 19க்கு முன்ன, 1947 இந்தியா தனியாக பாகிஸ்தான் தனியாக பிரிச்சுட்டாங்க. ராட்கிளிப் வந்து பிரிச்சிருப்பார். இந்திய விடுதலை சட்டம் 1947 கீழே வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகே, 1948 ஜூலை 19க்கு முன்ன, 1948 ஜூலை 19க்கு முன்னர் எங்கே இருந்து அப்படின்னா பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவில் வந்து தங்கியிருந்தாங்க. அப்படின்னா வந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கணும். பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க 1948 ஜூலை 19க்கு முன்னவே. 47 தான் பிரித்தாங்க, 47 தான் இந்தியா பாகிஸ்தான்றதே பிரித்தாங்க. 48 ஜூலை 19க்கு முன்னவே பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்கன்னா வந்ததுலேருந்து இந்திய குடியுரிமை இந்தியாவிலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவாங்க. 1 48 ஜூலை 19க்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கணும், பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்திருக்கணும். பாகிஸ்தான்லேருந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்தியா வந்திருக்கணும். முன்னவே ஏதோ ஒரு இதுக்காக வந்து பாகிஸ்தானில் இருக்காங்க. பட் பாகிஸ்தான் பிடிக்கல அப்படின்னு 48 ஜூலை 19க்கு முன்னாடியே இந்தியா வந்துட்டாங்க. வந்ததுலேருந்து இந்தியாவிலே இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவாங்க. அதுதான் வந்து ஆர்டிகல் 6. அடுத்து 2வது 1948 ஜூலை 19க்கு அப்புறம், 1948 ஜூலை 19க்கு அப்புறம் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவில் வந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா வந்த உடனே 1948 ஜூலை 19க்கு அப்புறம் வந்திருந்தாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்திருக்காங்க அப்படின்னா வந்த உடனே 49 வந்திருக்கலாம், 50 வந்திருக்கலாம், எப்போவோ 48க்கு அப்புறம் வந்திருக்காங்க அப்படின்னா வந்த உடனே பதிவு பண்ணியிருக்கணும். நாங்கள் வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்துட்டோம், ஸோ எங்களுக்கு பாகிஸ்தான் பிடிக்கல, நாங்கள் இந்தியாவிலே இருந்துக்கிறோம் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருக்கணும். அந்த பதிவு பண்ணுற அந்த டேட்லேருந்து இன்றைக்கி வந்து பதிவு பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதமாவது இங்கே இருந்திருக்கணும்.
உடனே வந்த உடனே வந்து பதிவு பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் தங்கிட்டு பதிவு பண்ணியிருக்கணும். 1948 ஜூலை 19க்கு பின்னர் வந்திருந்தேன் அப்படின்னா பாகிஸ்தான்லேருந்து வந்தது. விதி 6 மொத்தம் ஃபுல்லாக எதை தான் சொல்லும்னா பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்ததை தான் சொல்லும். பாகிஸ்தானிலிருந்து இந்தியா வந்ததை தான் சொல்லும். 2 விதமாக சொல்லுது. ஒன்று வந்து 1948 ஜூலை 19க்கு முன்னே வந்திருந்தால் எந்த பதிவும் வேணாம். முன்னே வந்து கண்டினியூவாக இங்கே இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இந்திய குடியுரிமை கொடுத்துருவாங்க. இதுவே 48 ஜூலை 19க்கு பின்னர் வந்திருந்தோம் அப்படின்னா வந்ததுலேருந்து வந்துட்டோம் அப்படின்னா ஒரு 6 மாதம் இங்கே இருந்திருக்கணும். 6 மாதம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணியிருக்கணும், பதிவு பண்ணியிருக்கணும். அப்படி பதிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய குடியுரிமை வழங்குவாங்க. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விதி 7. விதி 7 அப்படியே தலைகீழா இந்தியா டு பாகிஸ்தான். அங்கே என்ன பார்த்தோம், பாகிஸ்தான் டு இந்தியா அப்படின்னு பார்த்தோம். பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்து 2 வகையில் வந்து நமக்கு குடியுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்தியாவில் வந்து பாகிஸ்தான் இப்போ 1947 மார்ச் 1க்கு பின்னர் 1947 மார்ச் 1க்கு பின்னர் இந்தியாவில் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் சில பேர் போயிருப்பாங்க. 1947 மார்ச் 1க்கு அப்புறம் இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் போயிருக்காங்க. ஆனால் அப்படி பாகிஸ்தான் போய் அங்கேயே தங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு இந்திய குடியுரிமை இல்லை. ஆனால் பாகிஸ்தான் பிடிக்கலை, எனக்கு அங்கே பாகிஸ்தானில் இருக்க பிடிக்கலை அப்படி, ஆனால் இந்தியாவில் இருந்து தான் அவங்க போயிருக்காங்க. 47 மார்ச் 1க்கு அப்புறம் அப்படின்னா அந்த ஆகஸ்ட் அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம், பிரித்ததுக்கப்புறம் எல்லாமே சேர்க்கலாம். அந்த மார்ச் 1க்கு பின்னர் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிருக்காங்க. அந்த 1947 டு 48 அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்தியா பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் போயிருக்காங்க. பட் பாகிஸ்தானே எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்லேருந்து திரும்ப இந்தியா வந்திருக்காங்க. அப்படி இந்தியா வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 1948 ஜூலை 19 அதுக்கு அப்போ வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்திய குடியுரிமை கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து அப்படியே தலைகீழ அங்கே வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியான்னு பார்த்தா இங்கே இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் ஒரு அந்த 47 மார்ச் 1க்கு பின்னர் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டாங்க. இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் சென்றவருக்கு இந்திய குடியுரிமை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க அங்கே இருந்து திரும்பவும் நான் இங்கே வாரேன்னு சொல்லிட்டு ஜூலை 19 1948 தேதிக்கு பின்னர் பாகிஸ்தானில் இருந்து இந்தியா குடிபெயர்ந்து வந்து இங்கேயே கண்டினியூவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்திய குடியுரிமை. ஆக்சுவலாக இந்த 48 ஜூலை 19 இருக்குது பாருங்கள், இது 2 ஒன்று தான். இந்த ஒன்றே ஒன்று மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். 6 வந்து பாகிஸ்தான் டு இந்தியா, இங்கே 7 வந்து இந்தியா டு பாகிஸ்தான் போயிட்டு திரும்பவும் பாகிஸ்தான்லேருந்து இந்தியா, அதான் விதி 7. அடுத்தது 8 ரொம்ப சிம்பிள். 8 என்ன அப்படின்னா முன்ன பின்ன அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டில் வாழ்பவர் இந்திய குடியுரிமை பெறுதல். ஆனால் வந்து நான் இந்தியாவில் தான் பிறந்தேன், ஆனால் இப்போ இந்தியாவில் இல்லை, நான் வெளிநாட்டில் இருக்கேன். ஆனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பேன், ஒரு பதிவு பண்ணி வச்சுருப்பேன், நான் இந்திய குடிமகன் தான் அப்படின்னு, நான் இந்தியாவில் தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பதிவு பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த பதிவின் மூலம் எனக்கு இந்திய குடியுரிமை வழங்குவாங்க. அதுதான் விதி 8. விதி 8 வந்து ஃபுல்லாக வந்து அந்த ரிஜிஸ்டர் எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனால் நான் இந்தியாவில் தான் பிறந்தேன் அப்படின்னு ஒரு பதிவு, அவ்வளோதான். அடுத்தது விதி 9. விதி 9 என்ன சொல்லும் அப்படின்னா இழத்தல் பற்றி சொல்லும். விதி 9 1950 ஜனவரி 26 அந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து வரும்போது தன்னிச்சையாகவே 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஒரு இந்திய குடிமகன் தன்னிச்சையாக வெளிநாடு குடியுரிமை வாங்குறான் அப்படின்னா 1950 ஜனவரி 26க்கு முன்ன குடியுரிமை சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாகவே ஒரு இந்திய குடிமகன் வந்து தன்னிச்சையாகவே போய் வெளிநாட்டு குடியுரிமை வாங்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு இந்திய குடியுரிமை மறுக்கப்படும். ரெண்டுமே இல்லை, இந்திய குடியுரிமை வெளிநாட்டு குடியுரிமை அவன் வாங்கிட்டான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவனுக்கு இந்திய குடியுரிமை வந்து மறுக்கப்படும். அதுதான் விதி 9. விதி 9 வந்து இது குடியுரிமை இழத்தல் பற்றி சொல்லுது. இதுக்கு மேலே பார்த்த எல்லாமே வந்து பெறுவது பற்றி சொல்லும், ஆனால் 9 மட்டும் இழத்தல் பற்றி சொல்லும். அவனா போய் வெளிநாட்டு குடியுரிமை எனக்கு அமெரிக்க குடியுரிமை தான் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குறான் அப்படின்னா வச்சுக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. ஆனால் இந்திய குடியுரிமை வழங்க மாட்டாங்க. அவ்வளோதான். தன்னிச்சையாக வெளிநாட்டு குடியுரிமை அவன் வந்து வாங்குறான் அப்படின்னா அவனுக்கு இந்திய குடியுரிமை இல்லை. அடுத்தது விதி 10. விதி 10ம் சரி விதி 11ம் சரி ரெண்டுமே பார்லிமெண்ட்டோட சட்டம் தான் சொல்லும், பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கிறத சொல்லும். இப்போ விதி 10 என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 5லேருந்து 8 வரிய ஆர்டிகல் 5 டு
8 வரியை ஒருத்தன் குடியுரிமை வாங்கியிருக்கான், 5ன் படி வந்து இந்தியாவில் பிறந்து பேரண்ட்ஸில் யாராவது பிறந்து எந்த பெரிய கதையை சொன்னேன்னா 5லேருந்து 8 வரையும் நிறைய ரூல்ஸ் இருக்கும், அதன்படி தான் குடியுரிமை வாங்க முடியும். அப்படி வந்து வாங்கிட்டாங்க, 8 வந்து பதிவு செஞ்சு வாங்கியிருப்பாங்க, 9 வந்து இலத்தல், ஸோ அதங்க சேர்க்க வேண்டாம். இப்போ 5 to 8 வரியை தான் பெற முடியும். ஏதோ ஒரு வழிகளில் அந்த 5லேருந்து 8 இருக்க ஒரு நிபந்தனையை பூர்த்தி பண்ணி நான் இந்திய குடியுரிமை வாங்கிட்டேன் அப்படின்னா தொடரலாம். கண்டினியூவாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்திய குடியுரிமையிலேயே அந்த அந்த ரூல்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணி தான் குடியுரிமை வாங்கியிருக்கேன். 5லேருந்து 8 வரையே சொன்னால் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நான் குடியுரிமை வாங்கியிருக்கேன் அப்படின்னா கண்டினியூவாக குடியுரிமையை தொடரலாம் அப்படின்னு சொல்கிறது தான் விதி 10. விதி 10 என்ன சொல்லலாம் அப்படின்னா அதன்படி வாங்கின குடியுரிமையை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், தொடரலாம். ஆனால் தொடரலாம், பட் என்ன அப்படின்னா பார்லிமெண்ட் ஒரு சட்டம் இயற்றுனாங்க அப்படின்னா அதன் வாயில அவன் குடியுரிமை இழந்தே ஆகணும். 10 என்ன சொல்லும் அப்படின்னா 2 வகையில் ஆர்டிகல் 10 வந்து சொல்லுது. ஒன்று வந்து 5லேருந்து 8 வரையே வந்து ஒரு குடியுரிமை வாங்கிட்டீங்க, வாங்கினதுக்கப்புறம் அதை கண்டினியூவாக நீங்கள் தொடரலாம். இருப்பினும் ஏதோ ஒரு இதனால் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் இயற்றி உங்களுக்கு குடியுரிமை இழக்கிறோம், உங்களுக்கு குடியுரிமை இல்லை கொடுங்க போங்க வெளிநாட்டு இந்தியா விட்டு போங்க அப்படின்னு சொன்னால் போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதான் 10. அடுத்து 11, பார்லிமெண்ட்டுக்கு தான் ஃபுல்லாக அதிகாரம். விதி 10 அதே மாதிரி தான் 11. அந்த குடியுரிமை வாங்கினாங்களா 5லேருந்து 8 வரைய குடியுரிமை வாங்கினதை 11 என்ன பண்ணுவோம்னா இன்னும் சில ரூல்ஸை கொண்டு வரோம், ஒழுங்குபடுத்தும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போ 6 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னும் 12 வருஷம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் தொடர்ந்து 1 வருஷம் தங்கியிருந்தால் குடியுரிமைன்னு இதுக்கு முன்னே சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஒழுங்குபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை நீங்கள் 10 வருஷம் இருந்தால் நாங்கள் குடியுரிமை கொடுப்போம்னா அதில் நிறைய ரூல்ஸ் கொண்டு வருவாங்க, ஒழுங்குபடுத்துவாங்க. அதுதான் வந்து 11. ரெண்டுமே குடியுரிமை தான். குடியுரிமை தங்கள் விருப்பத்திற்கேற்ப பாராளுமன்றம் தங்கள் விருப்பத்திற்கேற்ப நிறைய ரூல்ஸை வந்து கொண்டு வரலாம், இல்லை அப்படின்னா விதி 10 படி உங்களுக்கு குடியுரிமை இல்லைன்னு சொல்லியும் இழக்கவும் செய்யலாம். 11 வந்து நிறைய ரூல்ஸை வந்து ஒழுங்குபடுத்தலாம். இதெல்லாம் வந்து வேணும், இத்தனை வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி வந்து நன்னடத்தையோடு நடந்துக்கிறணும், அப்போ தான் குடியுரிமை, இல்லைன்னா 2 பேரண்ட்ஸில் தாய் தந்தை 2 பேருமே இங்கே இருக்கணும் அப்படின்னு நிறையா வந்து ரூல்ஸ் கொண்டு வரலாம். அதான் வந்து விதி 11. ரெண்டுமே வந்து பார்லிமெண்ட்டோட அதிகாரம் சொல்லுது. ஸோ அவ்வளோதான், ஓகேவா. அடுத்தது குடியுரிமை சட்டம் எப்போ வந்தது அப்படின்னா 1955 1955 வந்திருக்கும். பட் இதை வந்து நிறைய டைம் திருத்திட்டாங்க. 57 ஒன் டைம் திருத்திருப்பாங்க, 60 ஒரு தடவை, 85 86 அடுத்து 92, 2003 2005 2003 2005 2015 அடுத்து ஃபைனலாக இப்போ 2019 திருத்திட்டு என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 கண்ட்ரியில் இருக்கிற 6 சமூகங்கள், இப்போ லாஸ்ட் நடந்த குரூப் 1ல் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2019 குடியுரிமை சட்டம் பற்றி கேட்டுட்டாங்க. 2019 திருத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், வங்கதேசம் இந்த 3 நாடுகளில் இருந்து சிறுபான்மையினராக மத ரீதியாக அவங்கள துன்பப்படுத்தி துயரப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தி அவங்க வந்து எனக்கு வேணாம், ஆப்கானிஸ்தான் வேணாம், பாகிஸ்தான் வேணாம், வங்கதேசமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்தியா வந்திருந்தாங்க. சிறுபான்மையினர்னு சொல்லுவாங்க அவங்கள, அங்கே மத ரீதியாக அவங்கள துன்பப்படுத்தியிருப்பாங்க. அப்படி ஒரு 6 சமூகத்தை சேர்ந்தவங்க இந்தியாவுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்திய குடியுரிமை வழங்குவாங்க. அதுதான் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த 2019 குடியுரிமை திருத்த சட்டம் சொல்லுது. அதுவும் 2014க்கு முன்னே வந்திருக்கணும், 2014 டிசம்பருக்கு முன்னே வந்திருந்தால் தான் இந்த குடியுரிமை. 2014 டிசம்பர் முன்னே வந்து 6 வருஷம் தங்கியிருக்கணும். கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கில் 12 வருஷம்னு சொன்னாங்க, இப்போ 6 வருஷம் ஆக்கிட்டாங்க. அப்படி தங்கியிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு 2019 சொன்னாங்க. ஸோ என்ன அப்படின்னா இன்னொரு தடவை சொல்லிடுறேன், 2019 என்ன திருத்துறாங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், வங்கதேசம் அந்த 3 நாடுகளில் மத ரீதியாக துன்பப்படுத்தப்பட்ட மக்கள் இந்தியாவிற்கு 2014 டிசம்பருக்கு முன்னையவே வந்து 6 மாதம் கண்டினியூவாக இந்தியாவில் 6 வருஷம் கண்டினியூவாக இந்தியாவிலே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2019 திருத்தி. பட் இது இன்னும் வந்து அமல்படுத்தி கொண்டுட்டு வரல, பட் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அந்த 6 சமூகம் தான் அந்த 3 நாட்டில் இருக்கிற மத ரீதியாக துன்பப்படுத்தப்பட்ட அந்த 6 சமூகம் யார் அப்படின்னா இந்துக்கள், ஆப்கானிஸ்தானில் இருக்க இந்துக்கள் இந்தியாவுக்கு வரலாம், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், வங்கதேசத்தில் இருக்க இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பார்சிகள், சீக்கியர்கள், மொத்தம் 6 சமூகம். இந்து, கிறிஸ்தவர், சமணர், பௌத்தர், பார்சி, சீக்கியர், அவங்க தான். ஓகே, அடுத்தது பெறுதல் பற்றி பார்க்க போகிறோம். 5 வகையில் பெறலாம் குடியுரிமையை. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வகையில் பெறலாம், இழக்கிறது 3 வகையில் இழக்கலாம்.
5 வகையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா குடியுரிமையை நான் வந்து இந்திய குடியுரிமை வேணும்னு நினச்சேன் அப்படின்னா 5 வகையில் நான் பெறலாம். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு பிறப்பின் வழியாக பெறலாம், 2வது வம்சாவளி, 3வது பதிவு செய்தல், 4வது இயல்பு குடியுரிமை, அடுத்தது பிரதேச இணைப்பு. இப்போ பாருங்கள், பிறப்பு வழி அப்படின்னா ஃபஸ்ட்டு 1950 ஜனவரி 26 அன்றிலிருந்து 1987 ஜூலைக்குள்ளே இந்தியாவில் பிறந்த ஒரு குழந்தைக்கு பெற்றோர் எந்த நாட்டவராக இருந்தாலும் குடியுரிமை வழங்கப்படும். அதான் பிறப்பு. இப்போ 1950 ஜனவரி 26 அன்னைக்கு தான் வந்து அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. அன்றிலிருந்து 1987 ஜூலையில் பிறந்த ஒரு குழந்தை, பேரண்ட்ஸு எங்கே வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், என்னமோ, ஆனால் குழந்தை இங்கே பிறந்துச்சு, இந்தியாவில் பிறந்துச்சுன்னா குடியுரிமை வழங்குவோம்னு சொன்னாங்க ஸ்டார்டிங்கில் 1950 87 ஜூலைக்குள்ளே. ஆனால் அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் அந்த பிறப்பு மட்டும் தான் சொல்லிகிட்ருக்கேன், ஃபஸ்ட்டு இப்படி சொல்லியிருப்பாங்க. அடுத்து 2வதாக என்ன சொன்னாங்க அப்படின்னா 1987 ஜூலை 1க்கு பிறகு இந்தியாவில் பிறந்த குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் இந்திய குடிமகனாக இருக்கணும். 1950 ஜனவரி 26 1987 ஜூலைக்குள்ளே பிறந்த குழந்தைக்கு என்ன தேவையில்லை, பேரண்ட்ஸே தேவையில்லை. பேரண்ட்ஸ் எந்த நாட்டவரானாலும் இருக்கட்டும், நான் குடியுரிமை தாரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 1987 ஜூலை 1க்கு பிறகு பிறந்த குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா பேரண்ட்ஸில் ஒருத்தன் கண்டிப்பாக எங்கே பிறந்திருக்கணும்னா இந்தியாவில் தான், இந்திய குடிமகனாக தான் இருக்கணும். பேரண்ட்ஸில் ஒருத்தவங்க கண்டிப்பாக இந்திய குடிமகன். அந்த ஜூலை 1க்கு பிறகு பிறந்த குழந்தைக்கு கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து இந்திய குடிமகனாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் குடியுரிமை. அடுத்தது திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிறப்பின் வழியாக குடியுரிமை பெறுவதற்கு 3 கட்டளை இருக்குது. அடுத்தது 3வதாக ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா 2004 இந்த திருத்தினாங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி சொன்னேன் 57 திருத்தினாங்க, 60 அப்படின்றத சொன்னேன், அதெல்லாம் திருத்தி இதை தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 2004 டிசம்பர் 3 மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறந்தவர்கள் பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றன. இந்தியாவில் பிறந்தால் பிறப்பால் குடியுரிமை அல்லது பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாகவும் பெற்றோரில் ஒருத்தர் இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் நான் அந்த 2வது சொன்னேன்னா 1900 இதே மாதிரி தான் 3வதும் 2004 டிசம்பர் 3 மற்றும் அதற்கு பின்னாலும் சரி இந்தியாவில் பிறந்த ஒரு குழந்தைக்கு இந்திய குடியுரிமை தாரான். ஆனால் பெற்றோரில் ஒருவர் இந்திய குடியுரிமை வேணும். இங்கேயும் அதே தான் சொன்னாங்க. 1987 ஜூலை 1க்கு பிறகு பிறந்த குழந்தை இங்கே பிறந்திருக்கணும், பேரண்ட்ஸில் ஒருத்தவங்க இந்திய குடியுரிமை வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான். ஆனால் 3வதுல ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா 2004 டிசம்பர் 3க்கு பிறகு பிறந்த ஒரு குழந்தை இங்கே பிறந்துச்சுன்னா இந்திய குடியுரிமை தாரான். ஆனால் பேரண்ட்ஸில் ஒருத்தர் இந்திய குடிமகனாக இருக்கணும், பேரண்ட்ஸில் ஒரே ஒருத்தவங்க இந்திய குடிமகனாக இருக்கணும். அதே மாதிரி இன்னொருத்தவங்க சட்டத்துக்கு விரோதமாக இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கக்கூடாது. சட்டத்துக்கு விரோதமாக இன்னொருத்தவங்க இந்தியாவுக்குள்ளே வந்திருந்தாங்கன்னா குடியுரிமை மறுக்கப்படும். அந்த செகண்டில் இதெல்லாம் சொல்லலை. தேர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா 2004 டிசம்பர் 3க்கு பிறகு பிறந்த ஒரு குழந்தைக்கு நாங்கள் இந்திய குடியுரிமை தாரோம். ஆனால் இந்தியாவில் பிறந்த ஒரு குழந்தைக்கு குடியுரிமை தாரோம். ஆனால் பேரண்ட்ஸில் ஒருத்தவங்க இந்திய குடிமகனாக இருக்கணும், பேரண்ட்ஸில் ஒரே ஒருத்தவங்க இந்திய குடிமகனாக இருக்கணும். அதே நேரத்தில் இன்னொரு தாய் தந்தை இருப்பாங்கள்ல, அதில் இன்னொருத்தவங்க சட்டத்துக்கு விரோதமாக இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கக்கூடாது. சட்டத்துக்கு விரோதமாக இந்தியாவுக்குள்ளே வந்திருந்தாங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்து அந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக வந்திருந்தாங்கன்னா யாருக்குமே குடியுரிமை இல்லை, இந்தியா விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் பிறப்பின் ரீதியாக அந்த 3 வழிகளில் கொடுக்குறாங்க. அடுத்தது வம்சாவளி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வம்சாவளி என்ன அப்படின்னா 1950 ஜனவரி 26 1992 டிசம்பர் 10க்கு முன்னர் வெளிநாட்டில் குழந்தை பிறந்திருக்கலாம். பேரண்ட்ஸ் வந்து தந்தை வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 1950 ஜனவரி 26 1992 டிசம்பர் 10க்குள்ளே குழந்தை எங்கே வேணாலும் பிறக்கட்டும்ப்பா, ஆனால் அவங்க அப்பா இந்திய குடிமகனாக தான் இருக்கணும். அம்மாவை சொல்லலை, அப்பா தான், கன்ஃபார்ம் அப்பா தான் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் என குறிப்பிடுகிறது. இந்திய குடிமகனாக தந்தை இருக்கணும், தாயை சொல்லவே இல்லை, தந்தைன்னு சொல்லுது. அதுக்கப்புறம்
தந்தை கண்டிப்பாக இந்திய குடிமகனாக இருக்கணும். பட் குழந்தை எங்கே வேணாலும் பிறந்திருக்கலாம். எந்த ஆப்கானிஸ்தானில் பிறந்தாலும் சரி, எங்கேயோ பிறந்துட்டு போகுது. பட் தந்தை கண்டிப்பாக இந்திய குடிமகன் தான் அப்படின்னு சொல்லுது. அதான் வம்சாவளி. அதுக்கப்புறம் 1992 திருத்திட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிசம்பர் 10 அதற்கு பின்னர் வெளிநாட்டில் பிறந்தவர்களின் பெற்றோரில் யாராவது ஒருத்தர் இந்திய குடிமகன் போதும்னு சொல்லிட்டாங்க. இங்கே என்ன சொன்னாங்க, கண்டிப்பாக அப்பா தான் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும். குழந்தை எங்கே வேணாலும் பிறக்கணும், பட் அப்பா இந்திய குடிமகனாக இருக்கணும்னு சொன்னாங்க. அடுத்து திரும்பவும் 1992 டிசம்பர் 10 திருத்திட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, குழந்தை எங்கே வேணாலும் பிறக்கட்டும், பேரண்ட்ஸில் அப்பான்னு இல்லை 2 பேரில் யாராவது ஒருத்தர் இந்திய குடிமகனாக இருந்தால் போதும். 2 பேரில் யாராவது ஒருத்தர். இந்த ஃபஸ்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, அப்பா தான் இருக்கணும்னு சொன்னாங்க. 2வதுல அப்பாவோ அம்மாவோ யாரோ இந்திய குடிமகனாக இருக்கணும். குழந்தை எங்கே வேணாலும் பிறக்கட்டும், நாங்கள் வம்சாவளி அடிப்படையில் குடியுரிமை தாரோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது 3 2004 டிசம்பர் 3 முதல் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவருடைய பிறப்பினை 1 வருடத்துக்குள்ளே பதிவு செஞ்சுருக்கணும். 1 வருடத்துக்குள்ளே பதிவு செய்யலைன்னா கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து பேரண்ட்ஸ் இந்திய குடிமகனாக இருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. 3வதா 2004 டிசம்பர் 3 முதல் வெளிநாட்டில் குழந்தை பிறந்திருக்கலாம். பட் 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்திய குடியுரிமை வேணும் அப்படின்னு வம்சாவளி அடிப்படையில் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டில் அப்பா தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அடுத்து 2வது யாராவது ஒருத்தர் இருங்க, அம்மா அப்பா 2 பேரில் யாராவது இருங்க. ஆனால் இந்த 3லேயுமே ஒரு பொருத்தம் என்ன அப்படின்னா, குழந்தை வந்து இங்கே கண்டிப்பாக பிறக்கணும்னு அவசியம் இல்லை. வம்சாவளி அடிப்படையில் கொடுப்பாங்க. குழந்தை எங்கே வேணாலும் பிறக்கணும். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் வந்து அப்பா இருக்கணும். 2வது ரூல்ஸில் அப்பா அம்மா 2 பேரில் யாராவது இருக்கணும். 3வது சட்டத்திருத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே பிறந்திருந்தாலும் சரி 1 வருஷத்துக்குள்ளே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க, பதிவு பண்ணிடுங்க, கண்டிப்பாக தாரோம். 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பதிவு செய்தல். இந்த பதிவு செய்தல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். பட் வந்து இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்கணும், இந்திய குடிமகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருந்தானா அவனுக்கு இந்திய குடியுரிமை உண்டு. 2வது பார்த்தோம் அப்படின்னா, இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவன் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் ஆனால் 7 வருஷம் இருந்திருக்கணும். ஒன்று வந்து இந்திய குடியுரிமை எனக்கு வேணும் அப்படின்னா நான் வெளிநாட்டில் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கேன், பட் இந்திய குடியுரிமை வேணும்னா நான் வந்து இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்திய குடியுரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்று கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா நான் வந்து வெளிநாடு, இப்போ அமெரிக்காவை சேர்ந்தவங்க இந்தியாவில் இருக்க ஒருத்தவங்கள நான் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா, மேரேஜ் பண்ணதுலேருந்து 7 வருஷம் நான் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். கல்யாணம் ஆனதுலேருந்து 7 வருஷம் நான் இங்கே இருந்தால் தான் எனக்கு வந்து நான் வந்து அமெரிக்கா. ஆனால் வந்து நான் இந்தியாவில் இருக்க ஒரு பையனை வந்து மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டினியூவாக நான் இந்தியாவில் 7 வருஷம் இருந்திருக்கணும். இருந்தால் மட்டும்தான் 2வது பதிவின் மூலம் கொடுப்பாங்க. பதிவின் வழியாக 2 வழியில் கொடுப்பாங்க. ஒன்று மேரேஜ் பண்ணி நான் இந்திய குடியுரிமையுமே வாங்கலாம், அப்படி பண்ணினேன் அப்படின்னா 7 வருஷம் கண்டினியூவாக இங்கே இருந்தால் கொடுத்துருவாங்க. அடுத்து இன்னும் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மேரேஜ் வழியாகவும் வாங்கலாம், இன்னொன்று என்ன அப்படின்னா இங்கே வந்து பதிவு பண்ணியும் வாங்கலாம். அடுத்து இயல்பு குடியுரிமைனா வேறு ஒன்றும் இல்லை, இயல்பாகவே கொடுப்பாங்க. ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போட்டால் போதும். ஆனால் வந்து இதுலேயும் நிறையா இருக்கும். இது என்ன அப்படின்னா, ஒரு விண்ணப்பத்தின் மூலம் வந்து மத்திய அரசு இயல்பு குடியுரிமை வழங்குவாங்க. ஒரு விண்ணப்பம் மட்டும் ஒருவர் விண்ணப்பிப்பதன் மூலம் அப்ளிகேஷன் போட்டாங்க அப்படின்னாவே கொடுப்பாங்க. அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, அவருக்கு வேறொரு நாட்டோட, இப்போ நான் வந்து இந்தியா, நான் வெளிநாட்டில் போய் இருக்கேன், பட் ஆனால் நான் வெளிநாட்டு குடியுரிமை வாங்கலை, வெளிநாட்டில் இருக்கேனே தவிர வெளிநாட்டு குடியுரிமை வாங்கவே இல்லைன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன குடியுரிமை தான் இருக்கும், இந்திய குடியுரிமை தான் இருக்கும். இது வந்து நான் வெளிநாட்டு குடியுரிமை வாங்கிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. நான் ஆனால் இயல்பு குடியுரிமை, ஸோ இந்த இயல்பு குடியுரிமை கீழே என்ன வேணும்னா, நான் வந்து இந்தியா, வெளிநாட்டுக்கு போய் 10 வருஷம் ஆச்சு, ஆனால் நான் வந்து அந்த வெளிநாட்டு குடியுரிமை வாங்கவே இல்லை அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன குடியுரிமை தான் இருக்கும், இந்திய குடியுரிமை தான் இருக்கும். அதான் ஃபஸ்ட்டு. அங்கே வாங்கலை அப்படின்னா எனக்கு இயல்பு குடியுரிமை இருக்கும். 2வது வெளிநாட்டு குடியுரிமை. இப்போ நான் வந்து வெளிநாடு போனேன், வெளிநாட்டு குடியுரிமை வாங்கிட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதை வேணான்னு சொல்லிட்டேன். வெளிநாட்டு குடியுரிமை வாங்கினேன், பட் அது எனக்கு விருப்பம் இல்லை, வெளிநாட்டு குடிமகனாக இருக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை வேணாம்னு சொல்லிட்டாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன குடியுரிமை வந்துடும். ஏன்னா நான் இந்தியாவிலேருந்து தான் போயிருக்கேன், இந்தியாவிலேருந்து போய் வெளிநாட்டு குடியுரிமையை வாங்காமல் இருந்தாலும் எனக்கு என்ன குடியுரிமை, இயல்பு குடியுரிமை அடிப்படையில் இந்திய குடிமகனாக தான் நான் இருப்பேன். 2வது வெளிநாட்டு குடியுரிமையை நான் வாங்கிட்டேன், வெளிநாட்டு குடியுரிமை வாங்கிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த உன்னோட சிட்டிசன்ஷிப்பே எனக்கு வேண்டாம் போடா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், இந்திய குடியுரிமை வந்துடும். வேண்டாம்னு சொல்லிட்டாலும் நமக்கு என்ன வந்துடும், இந்திய குடியுரிமை வந்துடும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நல்ல பண்புகள் இருக்கணும்.
நல்ல பண்புகள் இருக்கணும். அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் 22 மொழிகளில் ஒரு லாங்குவேஜ் நல்லா பேச தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் அப்ளிகேஷன் போட்டு என்ன அப்ளை பண்ணி அந்த இயல்பு குடியுரிமையை நான் வாங்கிக்கலாம். நல்ல பண்புகள் இருக்கணும். நல்ல பண்புகள் இருந்தது அப்படின்னாலும் ப்ளஸ் அந்த 22 லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜ் வந்து சரளமாக பேசுகிறேன் அப்படின்னாலும் எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்திய குடியுரிமை கொடுப்பாங்க. 3வது என்ன அப்படின்னா அரசு பணிகளில் 1 வருஷம் இருக்கேன் ப்ளஸ் இங்கே தான் இந்தியாவிலே தான் இருக்கேன், அரசு பணியில் தான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்திய குடியுரிமை அந்த இயல்பு குடியுரிமை அடிப்படையில் வழங்குவாங்க. அடுத்தது பிரதேச இணைப்பு. பிரதேச இணைப்புகள்னால் இந்தியா எந்நேரத்திலும் ஒரு பகுதியை வந்து கைப்பற்றுகிறது அப்படின்னா அங்கே இருக்க மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடியுரிமை போயிடும். பிரதேச இணைப்பு ஒரு பகுதியை வந்து இப்போ இந்தியாவுக்கு பக்கத்தில் மேலே இருக்க ஒரு பகுதியை வந்து நம்ம கைப்பற்றிட்டோம். சீனாவை எடுத்துக்கோங்க, அதெல்லாம் முடியவே முடியாது. நமக்கு மேலே இருக்க சீனாவை எடுத்துக்கோங்க. அந்த சீனாவில் ஒரு பகுதியை வந்து நம்ம இந்தியா கைப்பற்றிருச்சு, இந்திய ராணுவம் வந்து கைப்பற்றிட்டாங்கன்னா அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் நம்ம என்ன கொடுத்துருவோம், இந்திய குடியுரிமை கொடுத்துருவோம். அதுதான் எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1962 1962 புதுச்சேரி, அப்போ வந்து அதோட பேர் பாண்டிச்சேரி, 2006 தான் அதோட பேரை புதுச்சேரின்னு மாற்றினாங்க. இந்த பாண்டிச்சேரியை வந்து இந்தியாவோட இணைச்சிட்டாங்க. அப்படி இணைக்கும் போது அங்கே பாண்டிச்சேரியில் இருக்க எல்லா மக்களுக்கும் என்ன குடியுரிமை, இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டது. ஓகே, அடுத்தது இழத்தல். தானாக முன் வந்து இந்த துரத்தல்னு சொல்லுவாங்க. 3 வழிகளில் இழக்கலாம். தானாக முன் வந்து எனக்கு குடியுரிமை வேணாம், வெளிநாட்டு குடியுரிமை எனக்கு வந்து இப்போ அமெரிக்க குடியுரிமை வாங்கணும்னு ஆசை, அப்போ நானாக வந்து இந்திய குடியுரிமை எனக்கு வேணாம், நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. எனக்கு இந்திய குடியுரிமை வேணாம், நான் அமெரிக்க குடியுரிமை வாங்க போகிறேன், வெளிநாட்டு குடியுரிமை வாங்க போகிறேன், எனக்கு வேணாம்னு சொல்கிறதான் துரத்தல். நானே முன் வந்து எனக்கு வேணாம், உங்கள் குடியுரிமையே வேணாம் அப்படின்னு சொன்னேன்னா அதான் துரத்தல். அடுத்து முடிவுக்கு வருதல். இன்னும் அடுத்தது என்ன அப்படின்னா வெளிநாட்டு குடியுரிமையை நான் வாங்கிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த குடியுரிமை இல்லாமல் போயிடும். இப்போ அமெரிக்க குடியுரிமை நான் வாங்கிட்டேன் அப்படின்னா ஒன்று நானாக வந்து மரியாதையாகவே சொல்லிட்டு போயிடுறது, எனக்கு இந்திய குடியுரிமை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னா அது துரத்தல். அடுத்தது என்ன அப்படின்னா எதுவுமே சொல்லாமல் நான் அமெரிக்க குடியுரிமை வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடியுரிமை வந்து போயிடும். எந்த பதிவு எதுவுமே செய்யலை, அமெரிக்க குடியுரிமை வாங்கிட்டு அமைதியாக இருக்கேன் அப்படின்னா இந்த இது என்ன ஆயிரும், சட்டப்படி அது முடிவுக்கு வந்துடும், இந்திய குடிமகன் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்தது மறுத்தல். என்ன அப்படின்னா தகாத வேலைகள் பண்ணுறது, தீவிரவாதத்துக்கு உதவுறது. அதுக்கப்புறம் என்னது நிறையா என்ன அப்படின்னா இந்த கஞ்சா அந்த மாதிரி எல்லாம் எந்தெந்த உற்பத்தியே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதை தான் வந்து அப்போ தான் மகசூல் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி தகாத வேலைகள் செஞ்சோம் அப்படின்னா குடியுரிமை கொடுக்காம அடித்து விரட்டிடும் கவர்மெண்ட், அவ்வளோதான். அதான் மறுத்தல். மோசடி வேலை, பயங்கரவாதத்துக்கு உதவுறது, தீவிரவாதத்துக்கு உதவுறது, எதெல்லாம் இந்தியா பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதோ அதெல்லாம் நம்ம பண்ணுறது. அப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு குடியுரிமையை மறுத்துருவாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆணையின் பேரில் இந்திய குடியுரிமை கொடுக்காம விரட்டிடுவாங்க, அவ்வளோதான். அடுத்தது என்ன அப்படின்னா என்ஆர்ஐ, பிஐஓ, ஓசிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை. என்ஆர்ஐ அப்படின்னா பாஸ்போர்ட், அவ்வளோதான். இந்திய பாஸ்போர்ட் நான் வச்சுட்டு எங்கே வேணாலும் போகலாம். பாஸ்போர்ட்டை வச்சுட்டு ஒரு பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா எந்த கண்ட்ரிலனாலும் நான் போய் வேலை பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்னை அனுப்பி வைக்கலாம் வெளிநாட்டுக்கு. பாஸ்போர்ட் இருக்கும், பாஸ்போர்ட் இருந்தால் தானே போக முடியும். அப்படி ஒரு பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா நான் வந்து வெளிநாடு வாழ் இந்தியர். என் கையில் பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, வெளிநாடு வாழ் இந்தியர், என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஆர்ஐ டே வந்து ஜனவரி 9 கொண்டாடப்படுகிறது. என்ஆர்ஐ டே வந்து ஜனவரி 9 கொண்டாடப்படுகிறது. அது என்ன ஜனவரி 9 அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, 1915 தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு மகாத்மா காந்தி வருகை புரிந்த தினம். 1915 ஜனவரி 9 தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு மகாத்மா காந்தி வருகை புரிந்த தினத்தை நினைவுபடுத்தும் வகையில் கொண்டாடப்படுகிறது என்ஆர்ஐ டே. அதை வந்து இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா பிரவாசி பாரதிய தினம் சொல்லுவாங்க. பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இந்த தினத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பை போற்றும் வகையில். இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் இருப்பாங்க. இப்போ மத்திய அரசோட ஒரு ஒப்பந்தத்தின்படி இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்காக தான் உழைப்பாங்க. இந்தியா என்ன சொல்லுதோ இங்கே மத்திய அரசு என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு தான் அங்கே வந்து இருப்பாங்க. ஓகேவா? அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம போற்ற வேண்டும், அவங்கள வந்து நினைவுபடுத்த வேண்டும், அவங்களோட பங்களிப்பை நம்ம பெற வேண்டும். அவங்கள நம்ம கண்டுக்கலை அப்படின்னா அவங்க அப்படியே போயிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம நினைவுபடுத்தி அவங்களுக்கு ஒரு தினம் கொண்டாடி அவங்களோட பங்களிப்பை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களோட பங்களிப்பு நம்ம இந்தியாவுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த வெளிநாட்டில்
வெளிநாட்டில் இருக்கிற இந்தியர்களுக்காக தான் இந்த ஒரு தினமே கொண்டாடப்படுது. இந்த தினம் வந்து எந்த அமைச்சகம்னா வெளியுறவுத்துறை அமைச்சகம். மத்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கீழ் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. 2015லேருந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. ஓகே, அடுத்தது இந்த பிஐஓன்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, பூர்வீக குடிமகன், இந்திய பூர்வீக குடியினர்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஃபாரினில் இருக்கேன், பட் என் பேரண்ட்ஸ், எங்கள் அம்மா அப்பா இங்கே தான் இருக்காங்க, என் தாத்தா பாட்டி இங்கே தான் இருக்காங்க. அப்போ எனக்கு என்ன அப்படின்னா இந்திய பூர்வீக குடியினர், அவ்வளோதான். பட் இப்போ இதை வந்து இந்த ஓசிஐயோட சேர்த்துட்டாங்க. ஸ்டார்டிங்கில் அந்த பிஐஓ அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, இதுதான். நான் ஃபுல்லாக வந்து ஃபாரின் தான், என்னோடய குழந்தைங்க நான் எல்லாமே ஃபாரினில் இருக்கோம். பட் என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய தாத்தா பாட்டி எல்லாமே இங்கே இந்தியாவில் இருக்காங்கன்னா அந்த ஒரு தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய பூர்வீக குடியினர். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் நான் இருக்கலாம், என் பேரண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க, என்னோடய தாத்தா பாட்டி இந்தியாவில் இருக்காங்கன்னா நான் வெளிநாட்டில் இருக்கலாம். ஆனால் சில நாடுகளில் இருக்கக்கூடாது. வெளிநாடுனா நிறைய நாடு இருக்குது, ஆனால் சில நாடுகளில் இருந்தால் இந்த கார்டு வந்து கொடுக்க மாட்டாங்க, இந்த உரிமை வந்து கொடுக்க மாட்டாங்க. பிஐஓ அப்படின்றத உரிமையே நமக்கு இல்லை. அப்படி எந்தெந்த நாடு அப்படின்னா கண்டிப்பாக பாகிஸ்தானாக இருக்கும், பாகிஸ்தான். அடுத்தது வங்கதேசம். அடுத்தது ஸ்ரீலங்கா, பூடான், ஸ்ரீலங்கா. அதுக்கப்புறம் வந்து ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம். இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடாது. இந்த கண்ட்ரியில் இல்லாமல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடாது, வங்கதேசத்தில் இருக்கக்கூடாது, பூடான், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம். இங்கே இல்லாமல் அமெரிக்காவாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வேறு ஜப்பானாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், வேறு எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம் நான். ஆனால் என் அம்மா அப்பா ப்ளஸ் என் தாத்தா பாட்டி இங்கே இருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த பூர்வீக இந்திய குடிமகன் அப்படின்றத கொடுப்பாங்க, அட்டை கொடுப்பாங்க, ஒரு கார்டு தான். இதை தற்போது இதில் சேர்த்துட்டாங்க, ஓசிஐயில் சேர்த்துட்டாங்க. ஓசிஐ அப்படின்னா அதே தான், என்னோடய பேரண்ட்ஸு என்னோடய தாத்தா பாட்டி இங்கே இருக்காங்க அப்படின்னா இது வந்து 2 நாடை தவிர பாகிஸ்தான், 2 கண்ட்ரி தான். ஒன்று வந்து பாகிஸ்தான், அடுத்தது வந்து ஆப்கானிஸ்தான். இந்த கண்ட்ரி ஆப்கானிஸ்தானில் பங்களாதேஷ். இந்த 2 கண்ட்ரியை தவிர மற்ற எந்த கண்ட்ரியில் நான் இருந்தாலும் ஓசிஐ கார்டு வந்து கொடுப்பாங்க. ஓசிஐ ஹோல்டர் நான், ஓசிஐ கார்டு வந்து கொடுப்பாங்க. இதை வந்து இந்த பிஐஓ வந்து இதில் சேர்த்துட்டாங்க. இந்த ஓசிஐ கார்டு இது என்ன அப்படின்னா அதே தான், என்னோடய பேரண்ட்ஸும் என்னோடய தாத்தா பாட்டியும் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா நான் வந்து பாகிஸ்தான், வங்கதேசம் தவிர வேறு எங்கே வேணாலும் நான் இருக்கலாம், அங்கே போய் தொழில் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். பாகிஸ்தான், பங்களாதேஷில் மட்டும் இருக்கக்கூடாது, வங்காளதேசத்தை தவிர வேறு எங்கே வேணாலும் நான் இருக்கலாம். அப்படி இருந்தேன் அப்படின்னா நான் எப்போனாலும் இந்தியாவுக்கு வந்துக்கலாம், எப்போனாலும் வந்து இந்தியாவில் வந்து ஒரு தொழில் தொடங்கிக்கலாம். அந்த ஒரு கார்டு தான் என்ன அப்படின்னா அந்த ஓசிஐ கார்டுன்னு சொல்லுவாங்க. பட் ஓட்டு போட முடியாது, ஓகேவா? அங்கே போய் நான் வெளிநாட்டில் போய் தொழில் செய்யலாம், ஓசிஐ கார்டு வச்சுருப்பேன், நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம். அதே மாதிரி இந்தியாவில் வந்து வேலை பார்க்கலாம், இந்தியாவில் எப்போனாலும் இந்தியாவுக்கு நான் வரலாம். நான் வந்து எப்போவுமே அந்த ஓசிஐ கீழே வந்து இருப்பேன். பாகிஸ்தான், பங்களாதேஷை தவிர நான் எந்த ஒரு கண்ட்ரியில் வேணாலும் நான் போய் இருக்கலாம், எப்போனாலும் இந்தியாவுக்கு வரலாம். ஓசிஐ கார்டு வச்சுருந்தேன் அப்படின்னா எப்போனாலும் இந்தியாவுக்கு வரலாம். பட் என்னோடய பூர்வீகம் வந்து இங்கே தான் இருக்கணும். பூர்வீகம்னா என்னோடய தாத்தா பாட்டி, என் அம்மா அப்பா அங்கே இருக்காங்க அப்படின்னா நான் பாகிஸ்தான், வங்கதேசத்தை தவிர வேறு எந்த கண்ட்ரிலனாலும் அங்கேயும் வேலை பார்க்கலாம். அங்கேருந்து அங்கே வேலை பார்த்துட்ருக்கலாம், ஒரு 6 மாதம் லீவ் போட்டு இங்கே வந்து வேலை பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுதான் வந்து ஓசிஐ கார்டு. பட் ஓட்டு போடுற உரிமையாக இல்லை. அடுத்தது இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும் சில விதிகள் இருக்குது. இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும் குடியுரிமை, இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்துறது என்னென்ன அப்படின்னா 15 மதம், இனம், ஜாதி, பால், பிறப்பிடம் இவற்றின் எதன் காரணமாக பாகுபடுத்தி வேறுபாடு காட்டக்கூடாது. அதான் 15. இந்தியர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், பாகுபாடு காட்டக்கூடாது. அந்த மாதிரி பொது பணிகளில் சம உரிமை, அரசு பொது பணிகளில் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு, அதான் 16. இதுவும் இந்திய மக்களுக்கு மட்டும்தான். அடுத்து 19 கருத்து தெரிவிக்கும் உரிமை, பேசும் உரிமை, அமைதியாக கூடும் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, இந்தியாவுக்கு எங்கு வேணாலும்
சென்று தொழில் தொடங்கும் உரிமை, வணிகம் செய்யும் உரிமை, அது வந்து 19. அடுத்து 29 29, 30 பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமை. கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமை இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். 15, 16, 19, 29, 30 இந்த 5 விதிகளும் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதே மாதிரி அடுத்து லோக்சபா, ராஜ்யசபா அந்த எலெக்ஷனில் வந்து ஓட்டு போடுறது நமக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவராக போட்டியிடுவது, துணை குடியரசுத் தலைவராக போட்டியிடுவது, உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற பதவிகள், ஆளுநர் பதவி, வழக்கறிஞர் பதவி, இந்த மாதிரி பதவிகள் எல்லாமே வந்து இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்போ குடியரசுத் தலைவராக ஆகணும் அப்படின்னா அது வந்து இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓகேவா? பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் போட்டியிடும் உரிமை, மக்களவை மற்றும் லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை, இது எல்லாமே இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான். இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும் விதி என்ன அப்படின்னா 15, 16, 19, 29, 30 இதெல்லாம் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஓகே, இந்த குடியுரிமை கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ தான் குடியுரிமை வந்து இவ்வளோ தான்.